Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம வைல் லூப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து வைல் லூப்பில் ஒரு வேரியேஷன் வேறு ஒரு லூப் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா டூ வைல் லூப். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து போன வீடியோவில் இந்த 1லேருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம்ல, நான் இதே கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணால் டூ வைல் லூப் வந்துடும். அதனால தான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம்ல, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கடைசி எண்டில் வச்சுட்டு ஒரு செமிகோலனை ஆட் பண்ணுறேன். சரியா? நான் முதல்ல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிடுறேன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி லூப்ஸ் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத போன வீடியோலேயே பார்த்துட்டோம், வைல் லூப்போட இது. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இங்கே இருக்கிற ஒயிலை தூக்கி அங்கே போட்டோம். இந்த இடத்துல டூ அப்படின்னு சொல்லி போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒயில் லூப்பை டூ ஒயில் லூப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ டூ ஒயில் அப்படிங்கிறதுனால இங்கே டூவில் ஸ்டார்ட் ஆகி ஒயிலில் முடியுது. அண்ட் இந்த கர்லி பிரேஸ் வந்து நீங்கள் அடுத்த லைன்லையும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி டூக்கு பக்கத்துலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டூ பக்கத்தில் போடுறது வந்து ஜாவா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்லி பிரேஸ் வந்து அந்த வேர்டுக்கு பக்கத்திலே போடுறது. பட் அதெல்லாம் ரொம்ப இங்கே யோசிக்க வேணாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். இட் இஸ் குட், ஓகே தான். சரியா? C++னா ஜென்ரலாக அந்த ஒரே லைனில் வர்ற மாதிரி கர்லி பிரேஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழைய கன்வென்ஷன் தான், அதை ஃபாலோ பண்ணணும்னு கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. சரி, இப்போ நான் முதல்ல அதை ரன் பண்ணுறேன். ஓகே, டூ வைல். இப்போ இதை ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு வித்தியாசமும் தெரியக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ வைல் லூப்பும் இதே தானே பண்ணுது, டூ வைல் லூப்பும் இதே தானே பண்ணுது, அப்புறம் எதுக்கு டூ வைல்னு ஒன்று தனியான ஒரு லூப் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே தான் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது வைலுக்கும் டூ வைலுக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட வைல் லூப் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ட்ரி கண்ட்ரோல் லூப். இதே இது டூ வைல் லூப் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன, எக்ஸிட் கண்ட்ரோல்னா என்ன? இப்போ இங்கே இருக்கிற வைல் லூப்பை நான் கொஞ்சம் காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே மேலே போட்டுக்கலாம். ஐ திங்க் கர்லி பிரேஸை சேர்த்து டெலீட் பண்ணிட்டேன், பரவாயில்ல. சரி, இது மொத்தமாக கமெண்ட்டில் வச்சுக்கிறேன், இல்லைனா ரெண்டு லூப் தேவையில்லாது. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த i = 1 இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் முதல்ல வந்து அது கண்டிஷனை செக் பண்ணும். i <= n, அதாவது 1 <= 5 கண்டிஷன் செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டுமே அது உள்ளுக்குள்ளே போகும். உள்ளே போயிட்டு அந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அடுத்த இட்ரேஷன் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தது தான். பட் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ i = 1ங்கிற இனிஷியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் i <= nங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதான்னு செக் பண்ணுது. ட்ரூவாக இருந்தால் மட்டுமே உள்ளே போகுது. அதனால தான் இதை வந்து நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். லூப்புக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் ஆனால் மட்டுமே, ட்ரூவாக இருந்தால் மட்டுமே கண்ட்ரோல் வந்து உள்ளே போகுது, அந்த லூப் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இல்லை அப்படின்னா ஆகாது. பட் இதே இது டூ வைல் லூப்புக்கு வந்தீங்கன்னா, டூ அப்படின்னு போட்டுட்டு கர்லி பிரேஸ்க்குள்ள ஒரு விஷயத்த கொடுத்துட்றோம். சரியா? டூ அப்படின்னா என்ன, பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டூவில் இந்த மாதிரி கொடுத்துட்றோம், ஐ பிரிண்ட் பண்ணு, i++-ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, ஐஏ பிரிண்ட் ஆகிறதும் i++ இன்க்ரிமெண்ட் ஆகிறதும் ஒரு தடவை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அது கண்டிஷனே செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா, இந்த வைல் லூப் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து களத்தில் இறங்குவார். டூ வைல் வந்து அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அது என்ன, உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிக்கிறவன் அடிச்சுட்டு உட்கார்றவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது திருவிளையாடல் ஆரம்பம் தான் நினைக்கிறேன். அதில் அந்த பிரகாஷ் ராஜ் தனுஷும் மாற்றி மாற்றி பேசிக்கிற இதில்
உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிக்கிறவன்டா இந்த குரு அப்படிம்பா. அடிச்சுட்டு உட்கார்றதாடா அது அந்த மாதிரி ஒயில் லூப் வந்து கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உள்ள வரும். பட் டூ ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை எப்படியா இருந்தாலும் ரன் பண்ணிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் வந்து ஓகேவா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த இட்டரேஷன் போகும். இல்லைன்னா போகாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒயில் லூப்பும் டூ ஒயிலுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ வந்து நான் இதே மாதிரி ஒரு போன தடவை பண்ண மாதிரியே ஒரு தடவை ரன் ஆகுறப்ப என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துட்டு போகுது. டூ உள்ள வரோம். ஐயை வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஐ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ பிரிண்ட் ஐங்கிறது நடந்துருது. அப்புறம் ஐயும் வந்து இன்க்ரிமெண்ட்டும் ஆயிடும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சு. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போதான் வந்து அவன் செக் பண்றான். என்ன பண்ணுவோம், 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னான்னு பார்க்கும். ஏன்னா ஐயோட வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுல்ல. ஸோ அது வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறத அதால செக்கே பண்ண முடியாது. டேரெக்டாக 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன தான் சொல்லி செக் பண்ணும். ஆமாவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. நார்மலாக இல்லாமல் ஐயோட வேல்யூ 1ல ஸ்டார்ட் ஆகுது. பட் அவன் கண்டிஷன் அதை வச்சு செக் பண்ணல. ஐ இஸ் ஈக்குவல் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிடுறான். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படிங்கிறதுல செக் பண்ணுது. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது தான் வந்து செக்கே ஆகுது. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா வெளியே வந்துடும். ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 1க்கு பதிலாக ஐ ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஐ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகுது. அது உங்களுக்கு ஏன்னோ கரெக்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா 5 நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதும் 5 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ முதல்ல 5 பிரிண்ட் ஆகுது, 5 இன்க்ரிமெண்ட் ஆகுது, 6 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 6 லெஸ் தான் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி செக் பண்ணுறோம். கிடையாது. அதனால வெளியே வந்துடுது. ஓகேவா? ஆனால் இது வந்து கரெக்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே வேறு என்ன நம்பர் கொடுத்தாலும் 4 கொடுக்குறீங்கன்னா 4, 5 2 நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகே. கரெக்டாக பிஹேவ் பண்ணுதா? 3 கொடுத்தீங்கன்னா 3, 4, 5 3 நம்பர் பிரிண்ட் ஆகும். இதுக்கு பதிலாக நான் வந்து 1 கொடுத்தேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5ன்னு பிரிண்ட் ஆகும். 0 கொடுத்தேன் அப்படின்னாலும் ஆக்சுவலி அதை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டேன்னா நான் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கேன். ஓகே. 0 கொடுத்தா 0, 1, 2, 3, 4, 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இப்போ நான் வந்து இதில் 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 6ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் ரிவர்ஸில் போக முடியாது. இங்கே வந்து நம்ம ஃபார்வேர்டில் போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம் லூப்பை. ஆக்சுவலி ரிவர்ஸில் போகிறதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது. அது நான் வரேன், அதுக்கப்புறம் வரேன். சரியா? ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து 6 பிரிண்ட் பண்ணிடுவோம். 6 இன்க்ரிமெண்ட் ஆகி 7 ஆயிடுது. 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. நடக்காது. ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 6 வருது. 6ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கிறது முதல்ல பாசிபிளே கிடையாது. இதே இதை நீங்கள் ஒயில் லூப்பில் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறது ஃபால்ஸு. ஸோ உள்ளே வராது. எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் எம்டி லூப்பாக இருந்திருக்கும். ஓகே. எம்டியாக அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டே வந்து எம்டியாக இருந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்து பிரிண்ட் ஆயிடுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு என்னங்கிற கான்செப்டே விடுங்களேன். இந்த இடத்துல டூ ஒயிலுக்குள்ள ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் இவாலுவேட்டே பண்ண வேணாம். டைரெக்டாக நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணா கூட ஒரு தடவை கண்டிப்பாக பிரிண்ட் ஆயிடுவான். ஸோ இதுதான் இந்த டூ ஒயிலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்பெஷாலிட்டியை பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துக்கும் இது வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக ரன் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இந்த டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கண்டிஷன் என்னவா கொடுத்தாலும் சரி, அது ஒன் டைம் கண்டிப்பாக ரன் பண்ணியே ஆகும். ஏன்னா ஃபால்ஸே நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே என்ன ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுத்துட போறீங்க? ஸோ கண்டிப்பாக இதாக தான் செய்யும். ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக ரன் ஆகணுங்கிற சூழ்நிலையில் மட்டும் இந்த டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பண்ணாதீங்க. ஆனால் சப்போஸ் இந்த ஃபால்ஸுக்கு பதிலாக நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்ஃபினைட் லூப் தான் எப்பயும் போல. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இந்த டூ ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். அதை தாண்டி ஒன் டைம்ஸ் கண்டிப்பாக ரன் ஆகுறது உங்களுக்கு ஓகேனா மட்டுமே கொடுங்க. இப்போ சில இடங்கள்ல வந்து ரிப்பீட்டடாக இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட வந்து இன்புட் வாங்கிட்டே இருந்து அதை வச்சு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ரிப்பீட்டடாக இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட்
அவங்க லெட்டஸே ஒரு குவிட் அப்படிங்கிற மாதிரி இல்லை கியூ அப்படிங்கிற லெட்டரை அழுத்துற வரைக்கும் உங்கள்கிட்ட இன்புட் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு இன்புட் வாங்கினா தான் தெரியும் அவங்க கியூ அமுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் அமுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டூ வைல் யூஸ் பண்ணுவோம். பட் மெஜாரிட்டி இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு ரேர்லி யூஸ்ட் லூப் தான். ஆனால் இருக்குங்கிறத ஆப்வியஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைம் கண்டிப்பாக ரன் ஆகணும்னா மட்டும் டூ வைல் லூப் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா டூ வைல் லூப் பக்கம் போக வேண்டாம். பட் அதே மாதிரி எல்லா லூப்புக்கும் இருக்கிற மாதிரி வைல் லூப்லையும் இருந்த மாதிரி இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கு, அப்டேஷன் மூணுமே இருக்குது. பட் ஆர்டர் வந்து மாறிடுச்சு. நம்ம வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் முதல்ல, அது எல்லாத்துலையும் மாதிரி தான். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் வரும், அதுக்கப்புறம் அப்டேஷன் வரும். இங்கே வந்து அப்டேஷன் அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் வருது. ஏன்னா ஒரு தடவை கண்டிப்பாக ரன் ஆயிருங்கிறதுனால அந்த ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. மற்றபடி இதுதான். ஓகே, ஸோ டூ வைல் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அதையும் சேர்த்து இதில் கவர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா லூப்பை வந்து ரிவர்ஸில் ஓட வைக்கிறது. வைல் லூப்பாக இருந்தாலும் சரி, டூ வைல் லூப்பாக இருந்தாலும் சரி, எப்படி ரிவர்ஸில் ஓட வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிவர்ஸில் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ i is equal to 5ன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 5லேருந்து 0 வரைக்கும் அது ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ டூ வைல், ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக ரன் ஆகிற போகுது. அண்ட் இந்த கண்டிஷனில் வந்து i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறதுக்கு பதிலாக i கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா லெஸ் தென்னா 5 லெஸ் தென் 0ங்கிறது எப்பயுமே ட்ரூவாக இருக்காது. ஸோ 5 லெஸ் தென் 0ங்கிறது எப்பயுமே ட்ரூவாக இருக்காது. ஸோ ரன்னே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டூ வைல் லூப்புங்கிறதுனால ஒரு வாட்டி மட்டும் ரன் ஆகும். பட் அதுக்கு அடுத்து ஃபர்தராக ரன் ஆகாது, எல்லா தடவையும் ரன் ஆகாது. ஸோ i கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n தான் இருக்கணும். 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தான் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அண்ட் நம்ம ஒரு தடவையும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல i ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா i மைனஸ் மைனஸ்ன்னு டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் வரோம், 5 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வரும். ஸோ i மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். 5 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பு வந்து நீங்கள் ரிவர்ஸ்லையும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வைல் லூப்பையும் நான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸாக மாற்றி விட்றேன். இந்த ஐக்கு பதிலாக i is equal to 1க்கு பதிலாக 5ன்னு ஆக்கிக்கிறேன். என்ன வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிக்கிறேன். ஸோ 5லேருந்து 0 வரைக்கும் பண்ணணும். இங்கே அதே கண்டிஷன் அங்கே கொடுத்த மாதிரி, போன ப்ரோக்ராமில் கொடுத்த மாதிரி i கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா i வந்து பெருசாக இருக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணு. என்னை விட குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட குட்டினா என்ன -1 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பவுண்டரியே வந்து 0 தான், 0க்கு தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பவுண்டரியை தாண்டி கீழே போகக்கூடாது. ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n கொடுக்குறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல i மைனஸ் மைனஸ் கொடுங்க. ரிவர்ஸில் வரீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா i மைனஸ் மைனஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா இன்ஃபினைட் லூப் தான். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வேணும்னு இன்ஃபினைட் லூப் கொடுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ரிவர்ஸில் மாத்துறப்ப i மைனஸ் மைனஸ் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா அது இன்ஃபினைட் லூப் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வருது. ஸோ இப்படி தான் வந்து லூப்ஸை வந்து ரிவர்ஸ்லையும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, வைல் லூப் டூ வைல் லூப் ரெண்டுமே சரியா. ஸோ டூ வைல் லூப் இதுதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்டி கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவோம். வைல் லூப்பை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். டூ வைல் லூப்பை ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணி அவன் ஒரு தடவை முடிவெடுத்துட்டானா அவன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் அவன் யோசிப்பான் அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்த்தோம்னா, இன்புட் வாங்குறதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் இந்த கோடை அப்படியே, இந்த கோடை அப்படியே இருக்கட்டும். நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு கேர் இருக்குது, ஒரு கேர் சி. இந்த கேரக்டர் தான் வந்து நம்ம இன்புட் வாங்குறோம்னு வச்சுப்போம். ஓகே, அந்த கேரக்டர் வந்து கியூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்புட் வாங்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து கோலு. அப்போ என்ன பண்ணணும், வைல் லூப்பில் நீங்கள் போடக்கூடாது, டூ வைல் லூப்பில் தான் போடணும். ஏன் வைல் லூப்பில் போடக்கூடாதுங்கிறதுக்காக வரேன். சிஇன்ல சி. இப்போ வந்து முன்னாடி ஒரு சி விட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்டர் எ கேரக்டர். ஓகேவா, சிஇன்ல சி வாங்குறேன். அண்ட் யூ என்டர்டு அப்படின்னு போட்டுட்டு சி அப்படியே வாங்கினதை பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வைலில் வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன அப்படின்னா சி நாட் ஈக்குவல் டு
சிங்கிள் கோட்ஸில் லோவர் கேஸ் க்யூன்னு கொடுக்குறேன். அட் த எண்ட் வந்து ஒரு செமிகோலன் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து do while demo அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ என்டர் கேரக்டர்னு சொல்லுது, ஏ அமுக்கிறேன், யூ என்டர்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் மறுபடியும் என்டர் கேரக்டர்னு வருது, டபிள்யூ அமுக்கிறேன், யூ என்டர் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த எண்டில் ஆட் பண்ணாமல் விட்டது ஒரு பிரச்சனை, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். சரியா, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்டர் கேரக்டர் ஏ, யூ என்டர்ட் ஏ, என்டர் கேரக்டர் டபிள்யூ, யூ என்டர் டபிள்யூ, என்டர் கேரக்டர் டி, யூ என்டர் டி. என்டர் கேரக்டரில் கியூ அமுக்கிறேன்னா அதோட யூ என்டர்ட் கியூன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை முடிச்சிருது. ஸோ இந்த கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் அது வந்து இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கும். சரியா, ஆனால் இப்போ முதல் தடவை போகிறப்பவே என்டர்ட் கேரக்டரில் கியூ அமுக்கினேன் அப்படின்னா அப்பயும் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். பட் இதே இதை நீங்கள் டூ ஒயிலுக்கு பதிலாக ஒயிலில் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஒயிலில் மாற்றுறீங்கன்னா இனிஷியலாக கேரக்டர்னு ஒன்று வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. சரியா, அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதனால் வந்து ரன் ஆகுது. பட் இந்த மாதிரி கொடுக்கறது கரெக்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா, ஏன்னா முதல்ல இன்புட் அவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் வாங்கிட்டு அது ரன் அது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா மட்டும் நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை நீங்கள் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த சிக்கு வந்து நம்ம இன்புட் வாங்கலை. ஸோ அது டிஃபால்ட்டாக சிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கும். ஓகேவா, இங்கே வந்து சி அவுட்டில் நான் கொடுக்குறேன். சரியா, சி அவுட்டில் வந்து சி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ அதில் வந்து ஒரு இதுவுமே இல்லைங்கிறதுனால இட் இஸ் நாட் ஈக்குவல் டு கியூ அப்படிங்கிற கண்டிஷனில் அது ஃபர்தராக ரன் ஆகுது. பட் நீங்கள் அந்த இன்புட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிடையாது, இன்புட்டை நீங்கள் வாங்கலை. ஸோ வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஒன்று அசைன் பண்ணிவிட்டு அதை வச்சு டீல் பண்ணுறது இஸ் நாட் குட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வேர் அவங்கள்ட்ட இன்புட் வாங்கி அதை வச்சு நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டூ ஒயிலில் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ C++ல மாடினா வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்ப அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கூட அசைன் ஆகலாம். பட் பழைய கம்பைலர்ஸ்லாம் வந்து கார்பேஜ் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட இது வரும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம இன்புட் வாங்கி தானே ஆகணும். அவங்க கியூ என்டர் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு தடவை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டு யூஸ் do while loop. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். do while loopனா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் லூப் ரிவர்ஸில் எப்படி ஓட விடலான்னு பார்த்தோம், அப்புறம் இந்த இன்புட் வாங்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் do while loop வச்சு பண்ணுறதையும் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லூப்போட பார்க்கலாம்.